காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். காகித புரட்சி புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புத்தகம் எந்த அளவுக்கு ஒரு பங்களிச்சிருக்குங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய சிறுவயது என்பது கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்பா அம்மா படித்தவங்க இல்லை. கிராமத்தில் விவசாய குடும்பம்னா ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம். அங்கே 3 போகம் விளையும். காலையில் 4 மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சிடும், நைட்டு 10 மணிக்கு தான் படுக்கும். அப்போ ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பையனுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியும். அப்பா அம்மா காட்டில் வேலை செஞ்சுட்டு வரும்போது நம்ம வீட்டில் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. நம்மளும் பள்ளிக்கூடம் விட்டோம்னா நேராக காட்டுக்குள்ளே போயிடணும். கடலை பறிக்கிறதா இருந்தாலும் அல்லது வேறு ஏதோ அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். காலையிலேயே அதே மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்கு நம்ம காட்டுக்குள்ளே போனோம்னா 8 மணிக்கு வந்து கிணத்துல குதிச்சு அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு பள்ளிக்கூடம் ஓடுறாரு. இப்படியான வாழ்க்கை சூழல் தான் திருப்பி நம்மளை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எங்கேயோ ஒரு பையன் ஒரு படிக்கிற விஷயத்தில் ஆர்வப்பட்டுட்டான். இது குடும்ப சூழ்நிலையினால் வந்து தான் அப்படின்னா இல்லை. எங்கள் அப்பா அம்மா படித்து, மாமன் படித்து, அண்ணன் தம்பி படித்து அதனுடைய பாதிப்பில் அந்த பையன் படித்தானா அப்படின்னா கிடையாது. அது அவனுக்குள்ள ஒரு தேடல். அந்த தேடல் நூலகத்தில் கொண்டே அவனை நிப்பாட்டுச்சு. பள்ளி பாட புத்தகங்களை விட நூலகத்தினுடைய புத்தகங்கள் அவனுக்கு தேடுதலும் ஆர்வத்தையும் தூண்டுச்சு. அதை பைத்தியமாக பிடிச்சுக்கிட்டான். பைத்தியம்தான், உண்மையை சொல்லப்போனால் அது பைத்தியமாகவே அதுக்குள்ளே கிடந்தான். பெண்களை பார்க்கக்கூடிய வயசில் கூட புத்தகத்தை காதலிக்கிற வயசாகவே தான் அவன் தெரிஞ்சான். அதனுடைய தொடர்ச்சி ஓவியமும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்வமாக இருந்ததுனால ஓவியமும் இலக்கியமும் புத்தகமாகவே அந்த வாழ்க்கை சூழல் கட்டமைஞ்சிருச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக சென்னைக்கு ஓடியாந்தாச்சு. ஆரம்ப காலத்தில் என்னுடைய திருட்டு என்பது எங்கே ஆரம்பிச்சதுன்னா நூலகத்திலேருந்து புத்தகம் திருடுறது தான். நான் ஒரு திருடன், முதல் திருடன், பிடிபடாத திருடனாகவே. நூலகர்கிட்ட நான் பிடிபடவே இல்லை. அது மாதிரியான ட்ரிக்குகளோட தான் நான் நூலகத்தில் புத்தகத்தை திருடியிருக்கேன். அதனால் முதல் திருடன் நான் புத்தகம் தான் திருடினேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு புத்தகங்களை பார்த்து இரவல் வாங்கிறத கொடுக்காத ஆளாக கூட நான் இருந்தேன். வாங்கிட்டு போவேன், கொடுக்க மாட்டேன். அதுவும் நட்பு கெடுத்தாலும் பரவாயில்ல, அந்த புத்தகம் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு சூழல். அது ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்து. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் புத்தகத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே தான் நியூ செஞ்சுரி புக்ஸ் வருது, நேஷனல் புக் ட்ரஸ்ட் வருது, பாவதாய நாயர் அரங்கத்தில் இருந்தேன். என்னுடைய உழைப்பு முழுக்க புத்தகங்களாக மாறி நின்றது. அது ஒரு பைத்தியமாக அந்த ஒரு சூழ்நிலை. முதல் திரைப்படம் நான் இயக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தது வந்து சம்பளம் 10,000 ரூபா. 89-90 10,000 ரூபா. அன்றைக்கெல்லாம் ஒரு கிரவுண்டு வந்து 6,000 ரூபா 7,000 ரூபா தான் சாலிகிராம ஏரியாவில். அறிவுமதின்னு என்னுடைய நண்பர், அவர் கூடவே இருந்தார். அவர் கையில் பணத்தை கொடுத்து 10,000 ரூபாய்க்கும் புத்தகத்தை வாங்கியாந்து வச்சுட்டார். இன்னைக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு நான் சாலிகிராமத்தில் விலை 2 கோடி ரூபா. ஆனால் இப்பவும் திருப்பி நான் எனக்கு நிலம் இருந்த நான் 2 கோடிக்கு நிலம் வச்சிருக்கேன்னு இந்த மேடையில் சொன்னேன். எனக்கு சந்தோஷம் இல்லை. இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, நான் இருக்கேன். ஆனால் 10,000 ரூபாய்க்கு நான் புத்தகம் வாங்கினேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது கோடி ரூபா கொடுத்தாலும் வராது. அது என்னன்னு தெரியல. ஒரு பிடிச்ச விஷயத்தை பணத்தோட நம்ம அளவுகோலில் வைக்கிறதே இல்லை. பிடிச்சது அதுக்கு அளவுகள் பணத்தை வச்சு அதை அளவுகோல் வைக்க முடியாது. அப்போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திரைப்படத்துறையில் ஏற்பட்ட தோல்விகள் அல்லது அதில் இருக்கிற போராட்டங்களில் தொடர்ச்சியாக புத்தகத்தை நோக்கி நகர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் காகிதம் இல்லத்தினுடைய எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தக திருவிழாவினுடைய ஆரம்ப நிலை அங்கே தான். அதுக்கு முன்னாடி 6-7 வருஷம் நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த காலேஜில் தான் ஃபஸ்ட்டு கிரவுண்டில் பெருசாக போட்டு ஹால் போட்டு நடத்த ஆரம்பித்தாங்க. அன்னையில் இருந்து தொடர்ச்சியாக புத்தக திருவிழாவில் போய் மூட்டையாக பிடிச்சிக்கிட்டு வர்றதுன்னு இருந்தது. குடும்பத்துக்குள்ளே எனக்கும் என் துணைவியாருக்கும் என் திருமண வாழ்க்கையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை போய் பிடிச்சிக்கிட்டு வந்தால் அவங்க டென்ஷன் ஆவாங்க. பாருங்கள், ஏங்க என்னங்க எதுக்குங்க இப்படி மூட்டையாக தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் என்னுடைய செயல்பாடுகள் இருந்தது. அப்போது புத்தகம் எதுக்காக இப்படி வாங்கணும்? சில பேர் சாப்பிட்றதுக்கு ஓடுவாங்க, ஹோட்டலாக போவாங்க.
கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து மதுரைக்கு போய் சாப்பிட்டு வந்தேப்பாங்க, ஃப்ளைட் பிடிச்சிட்டு பெங்களூர் போய் சாப்பிட்டு வந்தேப்பாங்க. சில பேர் ட்ரிங்க்ஸு, சார் அந்த ட்ரிங்க்ஸ் சூப்பர்ப்பாக இருக்குதும்பாங்க. சில பேருக்கு வந்து உடைகள், சில பேருக்கு நகைகள், சில பேருக்கு கார். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விஷயத்தில் பைத்தியமாக இருக்கான். நம்மெல்லாம் புத்தக பைத்தியங்கள். புத்தகம் பிடிச்சிருக்கு, அந்த புத்தகத்திலும் பின் இருக்கும். இதெல்லாம் பின் இல்லை, பின்னை ஒட்டச்சிட்டு நாக்கில் கட்டிட்டு அந்த ஸ்மெல், புத்தகத்தினுடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது அம்மாவினுடைய பால் கவிச்சிக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ஸ்மெல் புத்தகத்தினுடைய ஸ்மெல் தான். அது என்ன இளவோ தெரியல, நம்ம பாடியில் அப்படி ஒரு சுரப்பி அதை மொதல் அப்படியே ஒரு சுகத்துக்கு போகுது. அது இப்போ இந்த அபின் அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவனு மாதிரி, அது மாதிரி புத்தக ஸ்மெல் வந்து ஒரு பெரிய கஞ்சா போத மாதிரி. இப்படியாக வாழ்க்கை ஓடிருச்சு. வந்தாச்சு மிடில் ஏஜுக்கு. இப்போ மட்டும் திருந்துருமானா இப்பவும் இல்லை, இப்பவும் அதே நிலைமை தான். ஆனால் வாழ்க்கை நம்மளை சுற்றி புத்தகங்கள் பார்த்து கொண்டிருக்க, புத்தகங்கள் சூழ்ந்திருக்க, நம்ம ஒரு அறையில் அமர்ந்திருப்பதும் மிகப்பெரிய உறவுகளும் உலகமே நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நிறைய நான் என்னை வச்சு சொல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்க, வெவ்வேறு நபர்களை நான் பார்க்குறேன். வயதானவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவங்க, புத்தகத்தையெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறவங்கள கூட நான் பார்க்குறேன். அவங்க எல்லாம் அந்த புத்தகத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுறதுல அவங்க முகத்தை பார்த்தா 70-80 வயது கடந்தவர்களாக கூட இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் 100 பேரில் 2 பேருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அந்த 2 பேரில் இருக்கிற சபைகளாக தான் இந்த சபை அமைஞ்சிருக்கு. என்னுடைய சிறு வயதில் நான் டீ கடை பக்கம் ஸ்கூலுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் நல்லா அப்படியே இப்போ இதெல்லாம் போட்டு காலையில் வெள்ளை வேஸ்ட்டு மேலையெல்லாம் ஒன்றுமே இருக்காது, துண்டு மட்டும் போட்டு வந்து உட்காந்து கண் பேப்பர், தினத்தந்தி பேப்பரை இந்த ஒரு கண்ணாடி இது வச்சு லென்ஸ் வச்சு அப்படியே படிச்சுட்டு உட்காந்துருப்பார். நான் அவர் எழுத்துக்கூட்டி படிப்பார், எனக்கு கண்ணு தெரியாதனால. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். டீ கடைக்காரன் திட்டுவான், நீயே படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி, நான் அடுத்து உங்களுக்கு பேப்பர் கொடுன்னு திட்டுவான், போயிட்டு 11 மணிக்கு வா அப்படின்லாம் சொல்லுவான். அந்த வயசானவர் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படி படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. இன்னைக்கு அதை உணர முடியுது. படிப்பு என்பது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசத்திலும் ரத்தத்திலும் ஊறி போய் கிடக்கு. அதனால தான் இதை விட்டு மீள முடியல. இந்த ஜென்மம் முழுக்க நம்ம இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்ம இப்படியே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை தான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு இந்த புத்தகம் துணையாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இருந்தது. MS உதயமூர்த்தி அவர்களுடைய உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை. சிவசங்கரி அவர்களுடைய சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது. பாலகுமாரனுடைய இதுக்குத்தாயே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. இப்படி சில ஒரு கேப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு இடையில அதை சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கை தரும், அல்லது அதில் வந்து அதை நம்ம சொல்லி கடந்து போவோம், அல்லது வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டு போவோம். அப்படி இது மாதிரியான சொற்றொடர்கள் மட்டும் இல்லாமல் லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய ஒரு பக்க கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல இடங்களுக்கு என்னுடைய நண்பர்களுடைய திருமணத்துக்கெல்லாம் கூட நான் அதை வாங்கி, ஆரம்பத்தில் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் வாங்கி கொடுப்பேன். ஆனால் அர்த்தமுள்ள இந்து மதத்தை விட எனக்கு என்னுடைய அறிவும் மெச்சூரிட்டியும் வளர நான் வந்து ஒரு பக்க கட்டுரையை வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் ஒரு பக்க கட்டுரையை தாண்டி வேற தளத்துக்கு போயிட்டோம்னு வைங்க. ஆனால் அந்த ஒரு பக்க கட்டுரை, லேனா தமிழனுடைய ஒரு பக்க கட்டுரை வாழ்க்கையினுடைய சின்ன பகுதிகள் கூட செதுக்கி வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதில் வந்து பிராக்டிக்கலான விஷயத்தை அவர் அணுகியிருப்பார். அது எனக்கு நிறைய அனுபவங்களை தந்தது. ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு படத்தை இயக்கி ஒரு பெரிய பிரச்சனைக்கு இடையில மாட்டி அந்த படம் ஃபெயிலியர். அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. அது அன்னை வயல், சோவியத் ரஷ்யானுடைய சிங்கிஸ் ஐக்மாத்யூனுடைய டைட்டில். அது அன்னை வயல். அந்த ரைட்டருடைய டைட்டிலை வச்சு நான் ஒரு திரைப்படம் இயக்கியிருந்தேன். அது எனக்கு தயாரிப்பாளருக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது சாவுக்கே சவால் அப்படின்னு ஒரு புத்தகம். அதைத்தான் நான் படிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். அந்த புத்தகம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது. என்னடா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் கடந்து வரலாம்டா அப்படின்னு. அதோட பிடல் காஸ்ட்ரோவுடைய முதல் அட்டம்ப்ட் இங்கிருந்து போய்
ஒரு கப்பலில் அத்தனை பேரையும் ஏற்றிக்கிட்டு வரும்போது அது சேரும் சகதியில் இருந்து செதஞ்சு கம்ப்ளீட் அது மாட்டி அத்தனை பேரும் அந்த செதஞ்சு போய் அதுக்கப்புறம் எல்லாம் பிடிபட்டு அதுக்கப்புறம் கரும்பு தோட்டத்துக்குள்ளே செதஞ்சு ஓடி அத்தனை பேரும் திருப்பியும் பிடல் காஸ்ட்ரோ வந்து ஒரு கியூபாவினுடைய ஒரு ஆளுமையோடு உட்கார முடியுதுன்னா அந்த இடர்பாடுகள் வாழ்க்கைக்கு எனக்கு புத்தகங்கள் வழியாகத்தான் எனக்கு நம்பிக்கை தந்தது. இப்படி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எனக்கு பல இடங்களில் புத்தகங்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு, ஒரு பிடிப்பாக இருந்திருக்கு. சில பேர் கடவுளை பிடிச்சுக்குவாங்க, சில பேர் மதுவை பிடிச்சுக்குவாங்க, சில பேர் வந்து சன்னியாசம் வேற வெறுமையாக போய் பயந்து போகிறது. எனக்கு படிப்பும் புத்தகங்களும் எனக்கு மிகப்பெரிய பிடிப்பாக இருந்திருக்கு. அதை வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் பிடிச்சுக்கிட்டேன் நான். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் வாழ்க்கையில் அனுபவமும் யதார்த்தமும் கலந்து நான் என் வாழ்க்கையில் மிடில் ஏஜுக்கு வந்தாச்சு. வரும்போது காகித புரட்சி புத்தகத்தை வந்து நான் எடுக்கிறேன். இது எனக்கு வந்து சேருது. காகித புரட்சி புத்தக வெளியீட்டு விழாவில் வெளியிடணும் அப்படின்ட்டு வந்து செல்வகுமார் முதல்ல எனக்கு அழைச்சி நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டார். நான் இருக்க செல்வா அப்படின்னா இதை சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு படப்பிடிப்பு இருந்தது, இயல்பாக அது தவறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தள்ளி போயிடுச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேதி சொல்லும்போது எனக்கு ஒரு படப்பிடிப்பு இருந்தது. நான் அடையாறில் தான் இருப்பேன், நேராக வந்துடுறேன் செல்வா, சொல்லிட்டு வந்துடுறேன், இது நான் கண்டிப்பாக வர்றேன், என்ன இருந்தாலும் சொல்லிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா ஸ்டாலின் குணசேகர் 25 வருடமாக நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றேன். எனக்கு 2 பேரை வந்து ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து சண்முக சுந்தரம் நாகம்மாள் எழுதிய ரைட்டர், அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ரைட்டராக நான் பார்ப்பேன். ஏன்னா கி ராஜநாராயணன் அவர்கள்லாம் வந்து ஒரு நார்த்தலுடைய தன்மையை கொண்டுகிட்டு வரும்போது அதற்கு முன்னாலேயே சண்முக சுந்தரம் வந்து கோயம்புத்தூர் வட்டார வழக்கில் ஒரு மிக சிறந்த நாகம்மாள் அறுவடை இதெல்லாம் எழுதியிருப்பார். அவர் எனக்கு ரொம்ப பாதிப்பு தந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக பெருமாள் முருகன் கோயம்புத்தூரினுடைய வழக்குகளை எடுத்து அவர் வந்து அகராதி போடுவதிலிருந்து வாழ்க்கை சூழலையும் ரொம்ப இலக்கியத்தன்மையோடு சொல்லி கொண்டு இருக்கிற பெருமாள். இவங்க 2 பேரும் எனக்கு சமகாலத்தில் நான் அதை பார்த்துக்கிட்டு வர்றேன். பார்த்துக்கிட்டு வரும்போது இன்னொருத்தர் யுகப்புரட்சி மாதிரி ஈரோட்டில் வந்து சிதம்பரனார் பூங்காவில் ஆரம்பிக்கிறார். அப்போ எனக்கு ஸ்டாலின் குணசேகரை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வந்து பேச்சு கேட்பதற்காக கரூர்லேருந்து அங்கிருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்து கேட்டுட்டு போவோம். ஒரு புத்தக திருவிழாவில் ஒரு பேச்சு கேட்பதற்கு, அது வந்து பேச்சு கேட்கறதுக்கு ஒரு தனி அரங்கு இருக்கும், அங்கே போவாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் புத்தக திருவிழாவோடு ஒட்டி ஒரு 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 பேச்சையே வந்து ஒரு 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 அதுக்கு ஒரு ரசிகர்களை உருவாக்கி அதுக்கு ஒரு சின்சியராக அதை வந்து தலைமைகளை தேர்வு செய்து அதுக்கான கண்டென்ட்டை தேர்வு செய்து 25 வருடத்தில் நான் 2 முறை ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கேன். அவ்வளவு மலைகள் பெய்ந்தாலும் அவ்வளவு மக்கள் வந்து காத்திருந்து அந்த பேச்சை கேட்கின்ற ஒரு மக்களை செதுக்கி வச்சிருக்காரு. அது முழுக்க முழுக்க ஸ்டாலின் குணசேகருடைய சொத்து. டியூன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பண்பானையை வந்து நம்ம ரசம் வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி பண்ணுறதா இருந்தாலும் டியூன் பண்ணணும், கறி பிடிச்சி அதை பதப்படுத்தணும்னு சொல்லுவோம். மாடை கொண்டாந்து புதுசாக கட்டினாலும் கட்டுத்தாரைக்க பழக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேட்க பழக்கியிருக்கார், மக்களை கேட்க பழக்கியிருக்கார். ஏன்னா அது மக்கள் சிந்தனை பேரவை, அவர் சிந்தனை இல்லை, மக்கள் சிந்தனை. அது கோயம்புத்தூர் சைடெல்லாம், எனக்கு ஈரோடு சைடெல்லாம் நான் வாழ்க்கை சூழல் எனக்கு எப்படின்னு தெரியும், நாங்கள் இருந்து பழகணும் தானே. எங்கள் அப்பா மாமன் அண்ணன் தம்பி எல்லாம் அங்கே தான் இருக்கிறவங்க. அவங்களாம் எப்படி பேசுவாங்க, அவங்க என்ன நுணை பேசுவாங்க, எதை வந்து 2 நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறது தான் அதிகம், தானே புத்திசாலி அப்படின்னு ஒரு மனநிலை உள்ளவர்கள் நிறையா இருப்பாங்க. அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சு 1 மணி நேரம்னா 1 மணி நேரம், 6 மணிக்கு இங்கேயும் பதறாரு பார்த்தீங்களா, 6 மணி அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிடணுன்னு, அந்த நேரத்துக்கு ஆரம்பித்து நேரத்துக்கு முடிக்கிறது. 2வது, அவர் மிக சிறந்த பேச்சாளின்னு எனக்கு தெரியும். ஆனால் 70 புத்தக திருவிழாவில் பேசிய பேச்சுக்களை வடிகட்டி 30ஆக கொடுத்தது இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு, நான் முழுமையாக படிச்சுட்டேன். அடர்த்தியாக இருக்கு. யாராவது ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு நான் இனி கொடுப்பதாக இருந்தால் இனி இந்த புத்தகம் தான் நான் கொடுப்பேன்.
நான் முன்னாடி 2 புத்தகம் சொன்னேன் இல்லையா, அதில் நடுவில் விடுபட்டு போயிருந்துச்சு. எனக்கு நிறைய புத்தகங்கள் அப்படி அப்படியே கொடுத்துட்டு கிடைச்சது கொடுப்பேன். ஆனால் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய புத்தகமாக ஒருவருக்கு நாம் ஒரு அறிவை பகிர்ந்துக்கணும், அல்லது அவர் அறிவு பெறணும், தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் தான் கொடுக்கப்படணும். ஏன்னா இது வெறும் அவர் பேசுனது அல்லது அவர் பேசுனதை காட்டிக்கிறதுக்கான புத்தகம் அல்ல. அது அவ்வளவு செய்திகள் தில்லையாடி வள்ளியம்மையில் ஆரம்பிச்சு வஉசேவாக இருக்கட்டும், ராஜம் கிருஷ்ணராக இருக்கட்டும், நடுவில் வந்து நம்ம இந்த கம்யூனிஸ்டினுடைய ஆரம்பகால சின்ன 32 பக்கத்தில் கொண்டு வந்து புரட்சி ஏற்படுத்தின கம்யூனிஸ்ட் அறிக்கைகளாக இருக்கட்டும். இப்படி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அறிமுகம், அதோட நடைமுறையில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நம்பிக்கை வளர்த்தக்கூடிய விஷயங்கள். எங்கேயுமே அவர் நெகட்டிவாகவே பேசலை. ரொம்ப ஆச்சரியம், நெகட்டிவாகவே பேசலை, பாசிட்டிவாகவே அந்த அணுகுமுறையிலேயே தான் அத்தனையும் பதிவு பண்ணியிருக்கார். நான் தொடர்ச்சியாக அனைத்தையும் இதில் படித்தவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன். அதே போல் ஜீவபாரதி அவர்கள் தலைமையேற்று சொன்ன ஜீவபாரதி அவர்கள் சொன்னது போல் இதில் இருக்கிறத முழுமையாக பேசிட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டு இருக்கக்கூடிய நண்பர் சொல்லுவார், நீ இதை தாண்டா சொன்னேன், என்னையை வச்சு நீ பேசிட்டு போயிட்ட நான் எப்படா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிங்கிறதுனால அதை தொடர்ச்சியாக சகோதரர்கள் பேசுவாங்க.